ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 1981 வெளிவந்த தி ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு விண்டேஜ் மூவியா இருந்தாலும் த்ரில்லிங் ட்விஸ்ட் ஹாரர் அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஸோட ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு படத்துல ஏகப்பட்ட எதிர்பாராத சம்பவங்கள் வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அதே போல இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் ஒருத்தன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போதே படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்புறம் அந்த டிராவலிங் மொமெண்ட்ல படத்தோட எழுத்து பிக்சர் மொத்தமா ஓடுது. இப்ப கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் எங்கடா போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனை முக்கியமா ஒரு இடத்துக்கு பாதுகாப்புக்காக கூப்பிட்டுருக்காங்க. அங்கதான் போயிட்டு இருக்கான். இன்னும் சிம்பிளா சொன்னா நம்ம தமிழ் 1000 ஒரு படம் இருக்கும்ல, அந்த படத்துல ஒரு தீவுக்கு ரீமாசன் ஆண்ட்ரியா இவங்கலாம் போவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பா ஒரு மிலிட்டரி போவாங்கல்ல, அப்ப அந்த மிலிட்டரியில நிறைய போலீஸ்காரங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவன். ஒரு டீம் வந்து இப்ப தீவுக்கு போகுது. அதுக்கு பாதுகாப்பு கருதி இவங்க உயர் அதிகாரி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவன் அங்கதான் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் வந்து ஒரு ஷிப்போட கேப்டன். அதுக்கப்புறம் அவன் ஸ்பாட்டுக்கு வந்துறான். அவன் வந்த உடனே ரெண்டு பேர் வாங்க கேப்டன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் ஓகே குட் மார்னிங், எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா, எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா, எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, எனக்கு சார் மார்னிங்கே கூப்பிட்டுருந்தாரு, நான் அவரை பார்க்க போறேன், நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் அது மிஸ் ஆயிடுச்சு இது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் கிட்ட இந்த கேப்டன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அந்த தீவு ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு கேப்டன் இல்ல ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹோட்டல் என்ட்ரன்ஸ்க்கு வந்து அங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கறான் இந்த மாதிரி சார் வர சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல சார் இப்பதான் வெளியே போனாரு, உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, நீங்க கூட்டிட்டு போக வேண்டிய சயின்டிஸ்டும் ஆர்கியாலஜிஸ்டும் பின்னாடி ஸ்விமிங் பூல் தான் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, அதுக்குள்ள அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடி ஸ்விமிங் பூல் வந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த இடத்துக்கு வந்த உடனே குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு குட் மார்னிங் சார் வாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் ஓகே நீங்க தான் பயாலஜிஸ்ட் அப்படின்னு கேட்கறான். இல்ல நான் நியூக்ளியர் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு இவன் ஓகே எல்லாமே சயின்ஸ் தானே அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல சார் இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃபன்னா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இன்னொரு பொண்ணு வருது. ஹலோ சார் அப்படின்னு சொல்லுது. யா வாங்க ஐ எம் கேப்டன் அப்படின்னு சொல்லி இவன் அந்த பொண்ணு கிட்ட இவனை பத்தி டியூட்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. மறுபடியும் இவன் கேட்கறான் நீங்க தான் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு அமைதியா இருக்கு. கீழ இருக்கிற இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல அவங்க ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த போலீஸ்காரன் ஓகே எத்தனை சயின்ஸ் டிவிஷன் பா அப்படின்னு சொல்லிட்டு மணியை ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க சாப்பிட்டாச்சுங்களா, உட்காருங்க, எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பீங்க, உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த தீவு நினைச்சாலே பயமா தான் இருக்கு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப பயங்கரமா சொல்றாங்க, இதே உங்கள மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேப்டன்ஸ் எல்லாம் வரதுனால தான் கொஞ்சம் நாங்க தைரியமா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்க மேம், நாங்க உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருப்போம், உங்க ஆராய்ச்சி மீறி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்புறம் இந்த நேரம் பார்த்து அங்க இன்னொருத்த வந்து நிக்கிறான். அவன் அந்த கேப்டன் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறான். அவன் யாருன்னா பிரஸ் ரிப்போர்ட்டர். சார் ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த கேப்டன் என்ன சொல்றான் அப்படின்னா, யோ உங்களுக்கு எப்ப பாரு இதே வேலையா, இப்பதான் நாங்க போறோம்னு முடிவு பண்ணிருக்கோம், அதுக்குள்ள இந்த நியூஸ் கூட அந்த நியூஸ் கூட சொல்லி இப்படி டார்ச்சர் பண்றீங்க, நானே அப்டேஷன் வந்தா உங்ககிட்ட சொல்றேன் போ அப்படி சொல்லி அவங்க கிட்ட ஹார்ஷா பேசுறான். அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் கேப்டன் அங்கிருந்து வந்து இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சான். இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நீங்க என்ன பாக்குறீங்க அங்க அணு ஆராய்ச்சி பண்ணும்போது, ஏன்னா அந்த இடம் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு, ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அங்க ஏதோ பேய் இருக்கு விலங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உண்மையிலே எது இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் தெரியல, ஆனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு அணு ஆராய்ச்சி பண்ணாங்க, அதான் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் கட்டுறாங்க. யாரோ ஒருத்தனோட இறந்து போன படி தண்ணியில மதிக்க வந்துட்டு இருக்கு. அது அங்க இருக்கிற மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இது மாதிரி நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவன் அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க எப்ப பாரு வேலை அப்படின்னு சொல்லி வேலையிலே இருக்கீங்க, நான் கூட தான் வேலை செய்யறேன், ஆனா உங்கள மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் மைண்டை சேஞ்ச் பண்ணி அவனை பெட்ல தள்ளி விட்டுறான். ஆக்சுவலி ரெண்டு பேரும் கப்புள்ஸ் போல, இவங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல தான் இருக்காங்க. இப்ப காட்டுறாங்களோ ஒரு பொண்ணு, இவ தான் ஆக்சுவலி பயாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவனை பண்றதுக்கு அவன் நிறைய ட்ரை பண்றா. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இல்லம்மா இன்னைக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஒர்க் டென்ஷனாவே அதிகமா இருக்கு, சோ அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம அங்கிருந்து அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் சீன்ல இவங்க எல்லாரும் அந்த ஏரியா காமிச்சுக்க போறாங்களா அந்த டீம், அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நண்டோட போட்டோ காமிச்சு பாருங்க இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா இதுவே ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் அங்க என்னென்ன உயிரினம் என்ன மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற ரிஸ்க் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க பாஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, இது உண்மையிலே ரிஸ்க் தான், ஆனா அங்க என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கான மொத்த பெருமையும் மொத்த கிரெடிட்டும் உங்களுக்கு மட்டும் தான் வந்து சேரும், சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேய் பூதத்துல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது இவன் தான் கொண்டாந்து முன்னாடி அந்த கப்பல்ஸ்ல பெட்ல இருந்தாலியா அவன் தான் இவன். சார் எனக்கு இந்த பேய் பூதத்துல நம்பிக்கை இல்ல, அங்க ஏதோ மான்ஸ்டர் இருக்கும் அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன், பட் எதுவா இருந்தாலும் அதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருக்கான். அப்புறம் அதுக்கடுத்து சீன்ல இந்த ஜுவாலஜிஸ்ட் இருக்கால, அவ வந்து இவளை மீட் பண்றா. ஏற்கனவே இவளே கான்ல இருக்கா, ஏன்னா இது மாதிரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா, ஆனா அவளால பண்ண முடியல, இவரோட லவர் தான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான்ல அந்த கான்ல இருக்கா. அதுல இந்த பொண்ணு வேற இந்த ஃபைல் எங்க அந்த ஃபைல் எங்கன்னு கேட்ட உடனே அவ சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இந்த பொண்ணு கோவம் வந்துருது. இவன் இந்த பொண்ணு அடிக்க அவளும் இவளை அடிச்சிடறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, சாரி நான் உன்னை வேணும்க்கே அடிக்கல, ஆனா நம்ம சிச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கோ, உன் டென்ஷன் அதுக்கு ஊரம் வை, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நீங்க எப்பவுமே வேலை அப்படின்னு தான் இருப்பீங்களா, இல்ல வீட்டுல குக்கும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்ல நான்லாம் குக் பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளவும் தெரியாது, எங்க அம்மா
அம்மா தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீங்க மேரிடா அப்படின்னு சொல்லி கேக்குது. இல்ல நான் சிங்கிள் தான் அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே மேடம், நல்லா சாப்பிட்டுக்கோங்க, மறுபடியும் நம்ம தீவுக்கு போறோம், அங்க என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படின்னு தெரியாது, சோ நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் இங்கே பண்ணிட்டு போனா உண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கடுத்த சீன்ல அந்த ஜுவாலஜிஸ்ட் பொண்ணும் அந்த பயாலஜிஸ்ட் பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடந்து வரும்போது என்னால அது இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜுவாலஜிஸ்ட் பொண்ணு சொல்லுது. அதுக்கு அந்த பயாலஜிஸ்ட் பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயம், நான் கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருப்பேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இந்த ஜுவாலஜி பொண்ணு பட் என்னால இருக்க முடியாது, சோ நான் போலாம் டிசைட் பண்ணிட்டேன், மறுபடியும் நம்ம காட்டுக்கு போயிட்டு எப்போ வரும்னு தெரியாது, அது வரைக்கும் தாங்கணும்ல, அதனால எனக்கு இது இப்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சம்பவம் பண்றதுக்கு இவளே வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது இந்த பயாலஜிஸ்ட் பொண்ணு இவ தான் ரொம்ப ஹெவியா இருப்பா அப்படின்னு யோசிச்சா அப்படியே உல்டாவா இருக்கு. இந்த பக்கம் இவளை பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஆனா இவ தான் ரொம்ப டீப்பா இறங்கி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ சரி நம்ம ஷிப்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்து அங்க வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு லேடி வந்த உடனே மேம் உங்களுக்கு ஒன்னு வேணுமா ரெண்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இந்த பொண்ணு ஆல்ரெடி நான் ரெண்டு தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கான அமௌண்ட் கொடுக்குறா. அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு ரெண்டு நீக்ரோ வரானுங்க. இதுக்கப்புறம் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப பங்கமா சம்பவம் பண்றானுங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த சீன்ல இந்த கேப்டனும் சயின்டிஸ்டும் வாங்க நம்ம ஹார்பர் பின்பக்கம் நிறைய பிளேசஸ் இருக்கு, அங்க போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கூப்பிட்டு வரான். அப்புறம் இவங்க பார்த்தா அது டிஸ்கஸ் பண்ண வந்த மாதிரி தெரியல, இவனுக்கு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கானுங்க, கை கொத்தி சுத்திட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டேய் உண்மையிலேயே நீங்க ஏதோ தீவுக்கு போறீங்களா என்னடா இத கப்பிள்ஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அதே மாதிரி நம்ம சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே கேப்டன் நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, எனக்கு இந்த தண்ணியை பார்த்த உடனே குளிக்கணும்னு தோணுது, நான் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு போய் அங்க இருக்கிற கடல்ல குளிச்சிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி குளிக்கிறத அந்த கேப்டன் அங்கிருந்தே வெறி கொண்டு ரசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குளிச்சிட்டு வந்துருது. குளிச்சிட்டு வந்த பிறகு மேம் நீங்க உண்மையிலே அமேசிங், வேற லெவல்ல இருக்கீங்க, சான்சஸே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஐஸ் வச்சிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல ஒரு 8 பேர் சேர்ந்து அந்த தீவு கிளம்பிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்னா இந்த கேப்டன், அப்புறம் இந்த பாஸ்குலர் அவன், இந்த ஜுவாலஜிஸ்ட் பொண்ணு, சயின்டிஸ்ட் பொண்ணு, பயாலஜிஸ்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதர்ல மறுபடியும் அந்த ரிப்போர்ட்டர் வரான். ஆனா அவன் வந்திருக்கிறத பார்க்காம இவங்க எல்லாரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னா இவங்க பின்னாடி இவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் கப்பல் ஏறி கொஞ்சிட்டு ஜாலியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு தாடிக்காரர் இருக்கான். அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா நீங்க லவ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல நாங்க ஆல்ரெடி மேரிட் தான், என்ன இன்டர்னலா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு உடனே இந்த ஜுவாலஜி பொண்ணு மேரேஜ்லாம் எனக்கு கொஞ்சம் பயம்பா, நீங்களாம் உண்மையிலே பெரிய ஆளுங்க தான், எப்படி தான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இந்த கேப்டனும் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணாவே சுத்திட்டு இருக்காங்க. டேய் இவங்க ரெண்டு பேரும் சுத்துறத பார்த்தா போற போக்குல சம்பவம் கண்டிப்பா பண்ணிடுவானுன்னு நினைக்கிறேன், அப்படிதான் தோணுது. அந்த கேப்டனே சும்மா இருந்தாலும் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு சும்மா இல்லாம இவ்வளவு வாலண்டரியா வந்து ஏதோ பேசிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா டிராவல் பண்ணி இந்த தீவுக்கு போயிடுறாங்க. அந்த தீவை பார்த்தாலே ரொம்ப பயமா தான் இருக்கு. இதுல பேய் இருக்கா இல்லாட்டி காட்டுல ஏதாவது விலங்கு இருக்கா, ஏதாவது பூச்சி வந்தா கூட தெரியாது போல, அவ்வளவு வித்தியாசமா இருக்கு இந்த தீவு. அதுக்கப்புறம் உனக்கு பாக்ஸ் லக்கேஜ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தா இவங்க அங்க யாரோ பாக்குற மாதிரி கேமரா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கூட ஹெல்பர்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு டென்ட் போட்டுறாங்க. அந்த டென்ட்டான கூட லக்கேஜ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்பயும் கூட இந்த பின்னாடி யாரோ ஒளிஞ்சு பாக்குறாங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா வந்த உடனே டயர்ட் அப்படி இப்படின்னு பார்க்காம இப்பவே வேலையை ஆரம்பிச்சாதான் ஒரு மோட்டிவேஷனலா சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவாலஜி பொண்ணையும் பயாலஜிஸ்ட் பொண்ணு ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஏதோ கையில ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கிட்டு அங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அந்த கேப்டனும் சயின்டிஸ்டும் பேசிட்டு இருக்காங்க. டேய் நீங்க இங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டீங்களா, போய் ஃபர்ஸ்ட் வந்த வேலையை பாருங்கடா, அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு தோணும். ஏன்னா அவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பயாலஜிஸ்டோட லவர் இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுறான். கேப்டன் இங்க வந்து நம்ம தொடர ஒரு விஷயத்துக்கும் உயிர் இருக்கு, சோ நம்ம பார்த்து தான் தொடணும். சின்ன பூச்சில இருந்து ஒரு இலதல செடி வரைக்கும் ரிஸ்க் அதிகமா இருக்கு, சோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பிரிவென்டிவ் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத மறுபடியும் யாரோ பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு டே முடிஞ்சிருது, அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பீச் ஓரத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பயாலஜிஸ்ட் என்ன சொல்றா அப்படின்னா உனக்கு பொண்ணோட பண்றது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இந்த பொண்ணு கூடவா, எனக்கு யார் கூட பண்ணாலும் பிடிக்கும், உனக்கே தெரியும்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுல, அதனால தான் நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி இடத்துக்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல. அப்ப ஏன் வெயிட் பண்றோம், வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முதல்ல வந்து பண்ண முடியாம இருந்தா, அதனால அந்த வெறிய மொத்தமா இந்த பொண்ணு கூட சேர்ந்து பண்ணிடுறா. அவளும் கூட சேர்ந்து பயங்கரமா கம்பெனி கொடுக்குறா. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன் காட்டுறாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த மாதிரி சம்பவத்தை முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரிசர்ச் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் சயின்டிஸ்ட் அவனை பார்த்துட்டு சார் வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து பீச் ஓரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வரும்போது அவன் என்ன சொல்றா அப்படின்னா சார் உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆமா எனக்கு தோணுது அப்படின்னு அவன் சொல்றான். என்ன தோணுதுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குது. இல்ல எனக்கு ஓப்பனா சொன்னா உங்க மேல ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சமா இருக்கு அந்த இடத்துல போட்டு பயங்கரமா அந்த கேப்டன் அந்த சயின்டிஸ்ட் போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க சம்பவம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன் காட்டுறாங்க. இந்த தாடிக்கார ஏதோ சின்சியரா எழுதிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்ததுலயே இந்த தாடிக்காரன் அவன் கூட இருக்கான்ல, இவங்க தான் ரொம்ப சின்சியரா வேலை செய்யற மாதிரி இருக்கு. இப்ப பார்த்தாலும் வேலைன்னு சொல்லி வேலையை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல இந்த பயாலஜிஸ்டோட லவர் இருக்கான்ல, அவனும் அதே மாதிரி தான். இவனும் வேலைன்னு சொல்லி வேலையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதனால தான் அவன் லவரும் அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஈகரா இருக்கா. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பயாலஜிஸ்டோட லவர் இருக்கான்ல, அவன் இதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு தீவு இருக்கு போல, அங்க போய் அங்க ஒரு சில விஷயம் இருக்கும் போல, அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் லவரும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணி வந்துடுறான். சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பக்கம் தீவுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் தீவுக்கு வந்து அங்க ஏதோ சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா ஏய் இங்கதான் யாரும் இல்ல, ஏற்கனவே ஊர்ல இருந்து வரும்போது எதுவும் பண்ணல, சோ இப்போது கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை மைண்ட் சேஞ்ச் பண்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல யாரும் வந்துட போறாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ இல்ல யாரும் வர
வரமாட்டாங்க வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அந்த இடத்துல ஓப்பனா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் கை கால் கழுவலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கடல் தண்ணியில கை கால் கழுவிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு, யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து அவன் அடிக்கிறான். அவன் அடிச்சதும் இவன் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். ஆனா வந்தான் இல்லையா, அவன் பாக்குறதுக்கு ரொம்ப அகோரமா இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் இந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த பொண்ணை பிடிச்சி அவனுக்கு அந்த மாதிரி பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த டீம் இருக்காங்க இல்லையா, அவங்கள கட்டுறாங்க. எள்ளி சாப்பிட்டா நல்லா இருக்கும், நாங்க போய் எள்ளி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் போய் எள்ளி எடுத்துட்டு வராங்க. இவங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா முதல்ல அவனை பண்ண மாதிரியே இவங்க 2 பேரையும் அடிச்சு அவன் கொண்டுறான். அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. என்ன சவுண்டா இருக்கும், என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டர் வந்தான் இல்லையா, அவனும் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்ல, அவனும் இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு மட்டும் தனியா வந்துருது. கரெக்டா அந்த பொண்ணு வர்றதுக்கும் இந்த எல்லாரையும் கொல்றான் இல்லையா, அவங்க வந்துடுறான். அவன் வந்து ஓங்கி அவன் மூஞ்சில அடிக்க அவன் அங்கே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனது கூட தெரியாம இவங்க ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் அதே தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த சயின்டிஸ்டும் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சயின்டிஸ்ட் அவன் தூக்கிட்டு போறான்ல, அதை அந்த ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள போயிடுறான். சரி இதுக்கு மேல இதுக்குள்ள போனா நமக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்த வழியே பின்னாடி போயிடுறான். இவன் அந்த பொண்ணு அந்த இடத்துல வச்சுட்டு கையை மட்டும் ஒரு கயிறு வச்சு கட்டுறான். அவன் அவனை பாக்குறா, ஆனா அவன் எதுவுமே அவளை பண்ணாம அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க ஒரு பேக் மாதிரி இருக்கு, அந்த பேக் எடுத்து பார்த்தா அதுல நிறைய ட்ரெஸ்ஸும் இருக்கு. இதெல்லாம் யாரோட ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த சீன்ல அந்த தாடிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த கேப்டன் கிட்ட சொல்றான், நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், நம்ம சயின்டிஸ்ட் எங்க போனாங்கன்னு தெரியல, நம்ம உங்களை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே கேப்டன் ரொம்ப சோகமா கீழே உட்காந்துறான். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சீன் காட்டுறாங்க. இந்த எல்லாரையும் கொலை பண்றான்ல அவன், அவனோட கையில 2 பழம் கொண்டு வரான். அதை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சைக்கிள் மூலமா சொல்றான். அதுக்கப்புறம் அவனை பார்த்த உடனே அவன் ஓரமா ஒதுங்குறா. அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம மறுபடியும் அங்கிருந்து அமைதியா போயிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. இவங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இப்படி தேடிட்டு கடற்கரையோரமா நடந்து வரும்போது ஒரு டெட் பாடி வருது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் அந்த பயாலஜிஸ்டோட லவர். அவனை பார்த்ததும் உங்களுக்கு ஷாக் ஆயிடுது. அப்ப இவன் அப்படின்னா அப்ப பயாலஜிஸ்ட் என்னன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பத்தியும் பேசுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் கிளம்பி அந்த தீவுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. அந்த பொண்ணை நல்லா யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை சாவடிச்சிட்டு இருக்கான். மறுபடியும் அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்தானோ அதே மாதிரி பூ எடுத்து வந்து கொடுக்குறான். ஆக்சுவலி இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான் போல. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த தாடிக்காரன் டென்ஷனாவே இருக்கான். வந்து இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, அதுக்குள்ள நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு ஆளா இறந்து போயிட்டாங்க, அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு கேப்டன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னால அவங்களோட இழப்பை தாங்கவே முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாடிக்காரன், கேப்டன் நீங்க அவளை லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு கேப்டனும் ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், ஒருத்தரோட ஒருத்தர் ப்ரப்போஸும் பண்ணிக்கிட்டோம், ஆனா இப்போ அவ இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்ல தேங்காய் இருக்குல்ல, அதை அந்த எள்ளி கூட்டுல வச்சு இவளுக்கு சாப்பிடுறது கொண்டு வரான். இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வேணாம் வேணாம் அப்படின்னு ஒதுக்குச்சு இல்ல, ஆனா அந்த டைம் எதுவும் ஒதுக்கல, அமைதியா அவன் கொடுக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்குது. அவனும் அமைதியா உட்காந்து அந்த பொண்ணு கூட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, அப்படி என்னதான் அங்க பிரச்சனை இருக்குன்னே தெரியல, இப்போ நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கிறோம், எனக்கு இருக்க ரொம்ப பயமா இருக்கு, இப்போ நம்ம எப்படி இங்க தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்கு அந்த தாடிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, மேம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது, நம்ம சீக்கிரமே இங்க தப்பிச்சிடலாம், இப்போதைக்கு நமக்கு எதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, இங்கிருந்து தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ, நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, இப்போ கொஞ்சமாச்சும் குடிச்சாதான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல எனக்கு இப்போ எதுவும் வேணாம், நான் குடிச்சா எதுவும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கேப்டன் தேங்காய் விட்டுட்டு இருக்கான். அவங்க கிட்ட வந்து, கேப்டன் நீங்க குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இல்லங்க நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு குடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் தேங்காய் விட்டுட்டு இருக்கான். டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னா, கையை வெட்டிக்கிறான். உடனே இந்த பயாலஜிஸ்ட் போய், சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளட் எடுத்து கையில வச்சு அப்படியே அதை குடிச்சிட்டு இருக்கா. குடிச்சிட்டு அவனை பாக்குறா. அவன் மேடம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றான். இல்ல அப்படின்னு சொல்லி இவன் அந்த பொண்ணு கண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு இவன் கண்ணை பாக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, புரியுது நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், உங்க லவர் உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிருவா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னா, கேப்டன் இங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு உடனே கேப்டன் ஷாக் ஆயிடுறான். மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு, இல்ல நாளைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா அப்படின்னு சொல்லி தெரியாது, ஆனா எனக்கு இப்போ இந்த நிமிஷத்துக்கு தேவை, நான் எந்த ஆசையும் நிறைவேறாம சாக விரும்பல, ப்ளீஸ் எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறவன் திரும்பியும் பாக்குறான். அதுக்கு அவன் கேப்டனை பாக்குறான். அடப்பாவி இப்பதான் லவ் பண்றான் அப்படின்னு சொன்னேன், அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு கூட எப்படா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் கேப்டன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி அவன் பார்த்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்புறம் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அவன் அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிடுறான். அப்புறம் 2 பேரும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. அதுல அந்த பொண்ணு வேற சொல்றா, நீங்க நம்ம பண்றதை உங்க லவர் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு வேற சொல்றா. அப்புறம் அவங்க இந்த மாதிரி முடிச்ச பிறகு அந்த கேப்டன் நடந்து வந்துட்டு இருக்கான். வரும்போது யாரோ கத்தற சவுண்ட் கேக்குது. யாரா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் கீழ அடிபட்டு கிடக்குறான். சார் நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல நான் உனக்கு தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன், இந்த சயின்டிஸ்ட் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அந்த குகையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிட்டு இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தாடிக்காரன் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பின்பக்கமா வந்து அந்த கொலை பண்றான் இல்லையா, அவன் கழுத்து பிடிச்சி நெரிச்சு அவன் அடிச்சு அங்கேயே கொண்டுறான். இந்த நேரத்தில் அந்த பொண்ணு போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற பேர்ல பீச்சுக்கு போயிட்டு வருது. கரெக்டா அந்த பொண்ணை பார்த்துறான். ஆல்ரெடி இந்த கொலை பண்றான் இல்லையா, அவன் பொண்ணுங்க அப்படின்னாலே விட மாட்டேங்கிறான். இந்த பொண்ணு வேற சுத்தமா எதுவும் போடாம இருக்கு, விட்டுருவானா? இந்த பொண்ணை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி புரட்டி எடுத்து முடிச்சு கடைசியில சாவும் அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வந்து பார்த்தா அந்த தாடிக்காரனும் இறந்து கிடக்குறான், அந்த ஜுவாலஜிஸ்டும் இறந்து கிடக்குறா. இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. டேய் யாரா நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வந்து அந்த குகைக்குள்ளே வந்துடுறான். குகைக்குள்ள வந்து அந்த சயின்டிஸ்ட் இருக்கா. அப்புறம் அவ கை கட்டெல்லாம் கழட்டி விட்டு அவளை அங்கிருந்து காப்பாத்தி வெளியே கூட்டு வரான். இவன் வெளியே கூப்பிட்டு ஓடி வந்த உடனே அந்த கொலை பண்றவன் கரெக்டா நேர்ல வரான். இந்த கேப்டன் என்ன பண்றான்னா, அவனை ஷூட் பண்றான். ஆனா ஷூட் பண்ணாலும் அவன் சாவவே இல்லை, திருப்பி வந்துகிட்டே இருக்கான். கேப்டனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது அந்த பொண்ணு இருக்கால்ல, அவ ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்றா. அவ சொன்னதும் அவன் அந்த கேப்டன் எதுவும் பண்ணாம விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வந்து
இன்னொரு பொண்ணும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி ஓடும்போது ஆல்ரெடி அவனுக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா, அதனால இவனால எதுவும் பண்ண முடியல, அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறான். ஆக்சுவலி அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது. இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு அவனோட தங்கச்சி மாதிரியே இருக்கிறதுனால இவன் அந்த பொண்ணு மேல ரொம்ப கேரிங் காமிச்சிருக்கான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அணு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த கதிரியக்கத்தால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் இவன். இதனால இவன் இறக்காம இவ்வளவு நாள் இருந்து வந்திருக்கான். இப்போ இவங்க அட்டாக் பண்ண பிறகு தான் அவன் இறந்து போற மாதிரி இந்த படத்துல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டனும் சயின்டிஸ்ட் மட்டும் அங்க இருக்கிற சின்ன போட்ல ஏறி அந்த தீயை விட்டு தப்பிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தை உங்களுக்கு சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.